நிகழ்விற்கு வருகை வந்திருக்கின்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர் வவுனியா வைத்தியசாலை வைத்தியர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களே மற்றும் சிகரம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் பொற்செல்வி அம்மா அவர்களே, இந்த இடத்திற்குரிய கிராம சேவையாளர் கிருஷ்ணவனு அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களும் விசன்கியார் நிறுவனம் எல்லாருக்கும் முதல் நன்றியை கூறிக்கொண்டு, நான் வைத்தியர் திருவேகரன். இந்த இடத்துக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் வேணு ஜிஎஸ் அவர்கள் மைத்துனர். அதே நேரம் சிகரம் நிறுவனத்துக்கு ஒரு ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே முல்லைத்தீவு மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும், இலங்கையிலேயே மிகவும் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பின்தங்கிய மாவட்டம். அந்த மாவட்டத்திலேயும் துணுக்காய் வலயத்தில் இந்த வடகாடு என்ற இடம் மிகவும் பின்தங்கிய இடம். இந்த இடத்துல நிறைய சேவைகளை செல்வியம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த காலமாக நான் கேள்விப்பட்ட ரீதியில் நிறைய கிணறுகள் உங்களுக்கு கல்வி சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். அதன் அடுத்த கட்டமாக உங்களுடைய கண்களை பரிசோதித்து எல்லாருக்கும் கண்ணில் குறைபாடு இருக்குமாயின் அதை கண்டுபிடிப்பதற்கான நிகழ்வை தான் இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதுக்கு மேலே நாங்கள் எவ்வளவோ வேலைப்பாடு மத்தியிலும் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை தந்திருக்கின்ற வவுனியா வைத்தியசாலையின் கண் வைத்திய நிபுணர் திருதரன் ஐயாவுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் இந்த முகாமில் பங்கு பற்றி சிறந்த பலனை அடையணும். நான் வெளியில் வரைக்குள்ள நான் அதில் கேள்விப்பட்டோம்னா உண்மையில் அதில் வெளியில் சொன்ன கதை என்ன சொல்லிட்டுனால் கண்ணாடி கொடுக்குறாங்களாம், அதான் வாரம்னு சொல்லி வெளியில் 2-3 பெரியவர்களாக எடுத்துக்கொண்டு வந்தாங்க. நீங்கள் அந்த மேனல்லையே நீங்கள் மாற்றணும். உண்மையில் என்னத்தை கொடுக்குறாங்கன்னு வேண்டி கொண்டிருக்காமல் நீங்கள் உங்களுக்குரிய கல்வியில் சிறந்து வழங்கி கல்வியில் நல்ல பொறுப்பேற்று பெற்று எல்லாம் கொடுக்குறத நாங்கள் வேண்டி கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு வேண்டிக் கொண்டே எங்களை கை பழகிடும். நாங்கள் கொடுக்குறதுக்குரிய முயற்சி எடுக்கணும். நாங்கள் படித்து நாங்கள் பெரிய ஆளாக வரணும். அப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ சிரமத்தின் மத்தியில் இந்த உதவிகளை செய்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டுன்னா உங்களோட கல்வி தரம், உங்களோட பொருளாதாரம் எல்லாத்தையும் மேம்படுத்தி உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணுன்ற நிலையில் தான் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கோம். வேறு தனிப்பட்ட ஒரு இதுவும் இல்லை, நன்மையும் இல்லை. பின்தங்கிய மாவட்டம், பின்தங்கிய கிராமம், இதுக்கு உண்மையில் நாங்கள் அப்படி ஒரு சேவையை வழங்குறன்றது ஒரு பாரிய சவால். அதை செய்து முடித்த பாடுபட்ட அனைவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். மிகவும் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த கட்ட நாங்கள் நிகழ்வுக்கு கண் பரிசோதனை நிகழ்வுக்கு நாங்கள் செல்லலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நான் சொல்லலாம்.